தேவா நான் எதிரான சிஸ்டம் என்ற பாடலை பாடி கத்தரை மேம்படுத்துவோம். தேவா நான் எதிரால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதிரால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவனில் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவனில் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கஷ்டத்துகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. என் வாழ்க்கையிலே கஷ்டத்துகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாதி நீரை தேனாக மாற்றும் எபினேசர் என்னோடு. மாறாதி நீரை தேனாக மாற்றும் எபினேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உம்மாலே நான் ஒரு சேனைக்கு பாய்வேன், மதிலை தாண்டிலே என்ற பாடலை கையில் பாடுவோம்.
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கி, இருளை ஒளியாக்கி, இருளை ஒளியாக்கி, இருளை ஒளியாக்கி. ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம். மங்களைப் போல ஓட செய்தி, மங்களைப் போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம். மேலத்தாலினை கட்டி வழியை செவையாக்கி, மேலத்தாலினை கட்டி வழியை செவையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம். நிறையன் கண்மலை எனது கோட்டை, நிறையன் கண்மலை எனது கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, ஓ எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம். கால்கள் வலுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வலுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர். ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்து இனிமேலும் காத்து, இம்மட்டும் காத்து இனிமேலும் காத்து, என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன், ஓ என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர், அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர். அன்பனை உம்மை துதித்தேன், அன்பனை உம்மை துதித்தேன், நான் அன்பனை உம்மை துதித்தேன்,
இயேசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கி, இருளை ஒளியாக்கி, ஓ இருளை ஒளியாக்கி, இருளை ஒளியாக்கி. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்தோம். வேத காலவெளியில ஒரே நாமத்தில் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் சொல்றேன். அநேக நேரம் நம்ம ஊழியக்காரன்னு சொல்லியிருக்காங்க. ஜிம் என்கிற ஒரு பையன் எப்போதுமே அவனுடைய நேரத்தின்படி அவன் போய் தேவசமுத்திரப்படி சொல்ற ஒரு வார்த்தை, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு ஒரு காய்ச்சல், ஆண்டு சமத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் அவன் பக்கத்தில் சொன்னாரு, ஜிம்மு நான் ஏசப்பா வந்திருக்குன்னு சொன்னாரு. அல்லேலூயா, நீ நம்மளை தேடி இயேசு வந்திருக்க. அல்லேலூயா, நம்மளை தேடி நம்ம உறவுகள் வரேன்டா, நம்ம அப்பா அம்மா வரேன்டா, நம்ம உடன் பிறந்தவங்க யாரும் வராங்கடா, நம்மளை தேடி இயேசு வந்திருக்காரு. இது இயேசுவை பார்க்க வேண்டிய நேரம், இயேசப்பா கூப்பிட வேண்டிய நேரம், இயேசப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டிய நேரம். இத்தனை நாட்கள் நம்மளை இயேசப்பா பாதுகாத்திருக்காரு. ஒருவேளை நம்ம இந்த கடந்த வருஷத்துல நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படின்னாக்கா, எவ்வளோ விபத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்காரு, எவ்வளோ காரியங்கள்லேருந்து பிசாசனுடைய கிரையிலிருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்காரு. எல்லாம் கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஆசீர்வதிங்களப்பா. ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு தேவையான எல்லாருக்கும் நீங்கள் சந்திச்சிங்களே. ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எங்களை பலனாக இயேசப்பா வச்சீங்க. ஆண்டவரே சுகமாக வச்சீங்கப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பண்ணி ஆண்டவரே நீங்கள் தேற்றினீங்களப்பா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்காக நன்றின்னு சொல்லுவோம். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற நேரத்தில் ஆண்டவரே உங்களை ஆராதிக்க வந்துட்டு நாங்கள் இயேசுவாவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
பேசுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறபடி ஆவியானவரே எங்களுடைய இடைவெளி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நாளில் ஒவ்வொருவரும் இடைப்பட போகிறார். நாம் வந்த வண்ணமாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தப்படுவர்களாய் கர்த்தர் நிச்சயமாக மாற்றி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பார் என்றார். அல்லேலூயா. 10,000 கிராமத்துல அந்த சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நான் என்ன செய்ய போகிறேன், வீமம்ல இருக்கிறவங்க கிராம ஊழியம் செய்ய போகிறவர்களை, கர்த்தருக்கு 2வது வருகையை ஆயத்தம் பண்ண போகிறவர்களை நான் என்ன செய்ய போகிறேன், எலியாவின் ஆவியும் பெறனுள்ளவர்களாக நான் மாற்றப் போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமாய் அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் நம்முடைய ஊழியர்களை எடுத்து பயன்படுத்த போகிறத நிச்சயமாய் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எலியாவின் ஆவியும் பலனையும் ஆண்டவர் தர போகிறார். இது இந்த வாக்குத்தத்தமான இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் அப்படிங்கிறது யாரு? யோவான் ஸ்நானகன். யாரு? யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எலியாவின் ஆவியும் பலனுமாய் எனக்கு முன்பாக என்ன செய்ய போகிறான், அவன் நடக்க போகிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை சொல்லி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் பிரியப்படுகிறார். கர்த்தரால எடுத்து பயன்படுத்தப்பட்ட எல்லா ஊழியர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க. ஆண்டவரோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க. அப்படி நடக்கிறவர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனோக்கு கர்த்தரோடு கூட என்ன செஞ்சா சந்தேகித்தான். அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். நீங்களும் நானும் கர்த்தரோடு நடப்போம்னு சொன்னா உயிர்த்தெழுதல்ல உங்களுக்கு எனக்கு நிச்சயம் பங்கு உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா நீதியா அவர் பிள்ளையா நடந்தீங்கன்னா உங்களுக்கு உயிர்த்தெழுதல்ல பங்கு உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பேர் வச்சா நமக்கு என்ன கிடையாது, உயிர்த்தெழுதல்ல பங்கு கிடையாது. பேர் வச்சவங்களுக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. யாரெல்லாம் அவருக்கு முன்பாக உத்தமமா நீதிமானா அவருக்கு முன்பாக யாரெல்லாம் நடக்கிறோமோ அவர்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் பங்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானகன் குறித்து இன்னைக்கு ஒரு சில காரியத்தை என்ன செய்ய போகிறோம், வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் அதே அதிகாரத்துல 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தின் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். இவங்க 2 பேரும் தம்பதிகளாக இருக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும்
குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரு? இந்த சகரியாமோ எலிசபெத் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இவங்க கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி, இப்ப நம்ம சொல்றாருந்தா இந்த வேதத்தின்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க? நடந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, குற்றமற்றவர்களாய் நடந்து பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஏற்ற வீட்டுல இருக்கிறவங்க, பெண் வீட்டுல இருக்கிறவங்க, இன்னும் ஊர்ல இருக்கிறவங்க, சபையில இருக்கிறவங்க, உடன் ஊழியர்கள் யார் என்ன செய்யணும், இவருக்கு என்ன செய்யணும்னா குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு குற்றமற்றவர்களாக வாழ்ந்த ஊழியக்காரர்கள். அடுத்த வசனம் சொல்றது, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வேளாண் கல்லூரிக்கு இல்ல கர்த்தருடைய ஊழியத்தை முன்னேறமா செய்ய வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த தம்பதிகளை போல கர்த்தரிட்ட சகல நியமங்களின்படியும் கட்டளைகளின்படியும் நீங்கள் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நம்மளை யாரும் கை நீட்டி ஒரு குற்றம் கூட சொல்லிவிடக்கூடாது. தானியேல 127 நாட்கள் உள்ள எல்லா அதிபதிகளும் சேர்ந்தாலும் அவனுக்கு ஒரு குற்றத்தை செய்யல கண்டுபிடிக்க முடியல. ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல பிசாசான வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல எனக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? நாம ஏதாவது ஒரு காரியத்துல குற்றமுள்ளவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா, இந்த சகரியா எலிசபெத் போல நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய், மனுஷனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் ஈஸியாக செஞ்சலாம், நடிச்சிடலாம். எப்படி இந்த வேலை சும்மா கையில தூக்கி வச்சு படிக்கமோ படிக்கலையோ அதை என்ன செய்யணும், சும்மா தூக்கி வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா என்ன செய்யலாம், எல்லாரும் வேறும் கைமா இருக்கப்பா, இந்த பையன் எல்லாரும் வேறமும் கையா இருக்கானப்பா அப்படின்னு சொல்லி உலகத்துல ஈஸியா செஞ்சலாம், ஏமாத்திடலாம். தோத்துறனே தோத்துறதுக்காக சரி எப்பா பிள்ளை ரொம்ப பக்தி என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க. நல்ல கவனிங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக நீங்களும் ஆட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மனுஷனால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். நீங்களும் நானும் தேவனால் புகழப்படும், தேவனால் நீங்கள் உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இப்ப இவ்வளவு நியமங்கள் நடக்காங்க, கட்டளைகள் நடக்காங்க, குற்றம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க, நீதியா நடக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நடந்தா எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க, எலிசபெத் மகனினா இருந்தபடியால். இவ்வளவு சூப்பரா இருக்கிறாங்க தம்பதி, கட்டளையின்படி நியமனப்படி தான் நடக்கிறாங்க, எல்லாம் சூப்பரா இருக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்க? ஒரு குறைவோட இருக்கிறாங்க. இன்னைக்கு நினைச்சிடக்கூடாது, நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன், எனக்கே இந்த குறைவு, நான் ஆண்டோட ஊழியத்தை தான் நான் செய்யறேன், எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இந்த குறைவு, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பத்துல மட்டும் இவ்வளவு உபத்திரவம், நான் இயேசுதான தேடுறேன், நான் நீதிமானதான இருக்கிறேன், நான் இந்த சகல நியமங்களின்படி அவருடைய இந்த வேதத்தின் படிதான் நடக்கிறேன், ஏன் என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது, ஏன் என் குடும்பத்துல இப்படிப்பட்ட உபத்திரவம் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. ஏன்னா உலகத்திலே உங்களுக்கு எனக்கு உபத்திரமா உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இப்போ இவங்க தம்பதி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாங்க, ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தால உபவாசனத்தை பாருங்க, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். நல்ல கவனிங்க, இது அந்த பெரிய ஒரு பொறுப்பு, பெரிய ஒரு பதவி. ஆண்டவர் இவருடைய உண்மையை பார்த்து நீதியை பார்த்து நிறைய பேர் இருந்தாலும் இந்த பொறுப்பை ஆட்ட சகரியாட்ட நினைச்சாரு கொடுக்கிறார். நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையா நீதியா கற்பனையின்படி நியமனப்படி நடப்போம்னு சொன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையை நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பொறுப்புகள் கொடுக்குறாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, தூபம் காட்டுகிற வேளையில ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யலாம்,
ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நமக்காக ஜெபிக்கிற ஒரு பெரும் ஜெப கூட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? எழுப்பணும். அதனாலதான் நம்ம தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு ஒவ்வொரு தாலுகாக்களையும் ஒரு 12 நிமிடம் ஜெபிக்கக்கூடிய 120 ஜெப வீரர்களை எழுப்பணும்னு சொல்லி ஆர்வ திட்டம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இந்த ஆசாரிய ஊழியர் செய்கிற இந்த சகரியாவுக்காக வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். முதல்ல நம்ம ஜெபிக்கிறத என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. அடுத்ததா பாருங்க, 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நல்ல கவனிக்க. இப்போ அவனுக்காக ஒரு கூட்டம் வெளியே சொல்லிட்டு இருக்கு, ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. இங்க யாரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு? சகரியாவுடைய வேண்டுதல் ஆண்டவர் செய்யறாரு, கேட்கிறாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. அவன் ஜெபிக்கிறவன் என்ன செஞ்சான்? இருந்தபடியினால அவன் வேண்டுதல் என்ன செய்து கேட்கப்படுது. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் பதில் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஜெபிப்பதற்கு நீங்க நானும் ஆயத்தமா என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அக்கா எனக்காண்டி ஜெபம் பண்ணிக்கங்க, என் குடும்பத்துக்காண்டி ஜெபம் பண்ணிக்கங்க, என் ஊழியத்துக்காண்டி ஜெபம் பண்ணிக்கங்க. சொல்றதெல்லாம் நல்லதுதான், கைப்பிடிங்க, சொல்லுங்க. இப்படி சொல்றதெல்லாம் நல்லதுதான். முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியக்காரங்க வந்து இறக்கி வச்சிருந்தாங்க. நிறைய பேர் பொறுப்பா இருக்கிறவங்க போய் என்ன செஞ்சுறாங்க? இறக்கி வச்சிருக்காங்க. என்ன இறக்கிக்கிறாங்க? நீங்க என்ன செஞ்சிருங்க? எனக்காக ஜெபம் பண்ணிருங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிருங்க, என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஜெப குறிப்புகள் அடுத்தவங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ஆனா தாங்க என்ன செய்யறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. எல்லாம் கவனிங்க. புறஜாதி இடத்துல மற்ற இடத்துல ஊழியம் செய்யும் போது ஒரு காரியம் எப்போதும் சொல்றது, நீங்க அது சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ அந்த டேபிள் நிறைய மட்டன் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, இந்த சிக்கன் சாப்ஸ் இருக்குது, முட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் அடிச்சுறேன், நல்லா அடிச்சு எடுக்கிறேன், மாட்டேன். இப்போ உங்களுக்கெல்லாம் பசியா இருக்கு, உங்களுக்கெல்லாம் பசியா இருக்கு. உங்க பசி தீருமா? நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா லெக் பீஸை கடிக்க நல்லா சாப்பிடுறேன். உங்களுக்கு பசி தீருமா? சாப்பிட்டு இருக்கிற எனக்கு விக்கல் இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் தண்ணி குடிக்கல, எனக்கு தாகம் தீருமா? விக்கல் நிக்குமா? அப்போ நமக்கு பசிச்சா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தாகம் எடுத்தா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தேவைன்னா நம்ம தான் என்ன செய்யணும்? நம்முடைய தேவைக்கு நம்மள மாதிரி பாரமா ஜெபிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் இல்லை. இன்னொரு ஆள் துணை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். பெருமூச்சோடு ஒரு ஆள் நம்மளுடைய அனுசராரு, வாக்குக்கடங்கான பெருமூச்சோடு ஒரு ஆள் அனுசராரு, நமக்காக வேண்டுதல் செய்யறாரு. இன்னொரு ஆள் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். சரியா? ஆனா நீங்களும் நானும் நம்முடைய காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசணும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த சகரியா தேவனிடத்துல ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் இந்த இடத்துல யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நீங்க ஆண்டவருடைய என்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் பயப்படாத மகளே, பயப்படாத மகளே, வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேண்டுதல் எப்போ கேட்கப்பட்டுச்சுங்க? அதுக்கு அடுத்த அந்த வசனத்தை அடுத்த வாசிக்கலாமா? உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை அவனுக்கு நல்லா கவனிங்க. 18ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் என் மனைவியும் ரெண்டு பேரும் இப்போ கிழடுகிட்டையெல்லாம் மாறியாச்சு. ரெண்டு பேரும் கிழடுகிட்டையெல்லாம் மாறியாச்சு. இவன் எப்போ ஜெபம் பண்ணியிருப்பான்? திருமணம் ஆகி ஒரு வருஷம் ஆகிருக்கும், 2 வருஷம் ஆகிருக்கும். பக்கத்தில் ரைட் ரைட்டாக செய்வாங்க, கேட்க ஆரம்பிப்பாங்க. என்ன வீட்டில் இருந்தும் விசேஷமா
எது நன்மை உண்டா, எது பொழுப்பூச்சி உண்டா அப்படின்னு என்ன செய்வாங்க, நிறைய பேர் நாசுக்கு என்ன செய்வாங்க கேட்பாங்க. சரி நமக்கு பிள்ளை வேணும் இல்லையோ, 4 பேர் கேட்டதுனால நமக்கு என்ன வேணும், வேணும்னு சொல்லி நம்ம மலடின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, இவங்க கத்தரிட்ட சகல நியமங்களின்படி கட்டளையின்படி குற்றமற்றவர்களா நீதிமான்களா கத்திரமா நடக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, குடும்பமா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, குழந்தை பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, கேட்டவன கிடைச்சிருக்கா, அவனுக்கு கிடைக்கல. கேட்டவன என்ன செய்யல, கிடைக்கல. இப்போ வயசு என்னாச்சு, கிழடு கட்டைகளா மாறியாச்சு. அப்போ ஒரு ஜெபத்துக்கு பதில் உடனே ஆண்டவர் என்ன செய்யலாம் தரலாம், ரொம்ப நாட்கள் கழித்து என்ன செய்யலாம் தரலாம். லேட்டா வந்தாலும் இப்போ கிழவன் கிழவிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆச்சரியமா என்ன செய்வாங்க பாப்பா. அப்படிதானே, கிழவன் கிழவிக்கு பிறந்து ஆச்சரியமா செய்வாங்க பாப்பாங்க. இல்ல கவனிங்க, இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறாரு சகரியாவை பார்த்து நீ பயப்படாத. அவன் அப்ப அவங்க கூட ஒரு பயம் இருந்திருக்கும். அப்படிதானே, நான் ஆசார ஊழியம் செய்யறேன், நான் ரொம்ப பெரிய ஆண்டவருக்காக காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் ஜெபித்த அந்த ஜெபம் ஒரு பயத்தோடு இருந்திருப்பான். ஆண்டவர் சொல்றாரு முதல்ல பயப்படாது, முதல்ல செய்யாத பயப்படாது. அப்புறம் சொல்றாரு வேண்டுதல் கேட்கப்படுது. அப்புறம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ ஒரு குமாரன் என்ன செய்வார் உனக்கு வருவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற யாரா இருக்கலாம், அந்த வார்த்தையை கேட்க போகிற யாரா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டுதல் செஞ்சீங்கன்னா நாம மறிச்சாலும் நம்முடைய ஜெபம் என்ன செய்யாது, மறிக்காது. அதுக்கு ஜீவன் உண்டு. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14 வசனத்தை பாருங்க, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். நம்ம வீட்டுல எல்லாரும் நம்ம கூட இருக்கிறவங்க, இந்த அக்கா நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணிருக்கோம்யா, இந்த அண்ணன் நம்ம கூட இந்த காலத்துல நம்ம கூட உங்களுக்கு சக ஊழியரா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பாக்கியம் பண்ணிருக்கோம்யா. அப்படி யாராவது சந்தோஷப்படுறாங்களா? அடுத்த பாருங்க, நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரங்க இந்த சகரியா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஊழியக்காரத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இன்னைக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவர்கள்ட்ட விரும்புகிற ஒரு காரியம், திராட்சை ரசமும் மதுவும் குடியாதவர்களாய் பரிசுத்த ஆவியினால எப்பொழுதும் நிறைந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. யாருக்கு எலியாவின் ஆவியும் பலனும் கிடைக்கும்னா, ஆண்டவருக்கு நேராக கீழ்ப்படியாதவர்களை, துரோகிகளை, அக்கிரமம் செய்கிறவர்களை நீதிமானாய் மாற்றுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் எலியாவின் ஆவியும் பலத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வீட்டுல இருப்பேன், நான் வேலைக்கு போவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்கணும், எலியாவின் ஆவியும் பலனும் கிடைக்கும்னா நிச்சயமா செய்யாது கிடைக்கும். அப்ப யாருக்கு கிடைக்கணும்? ஆண்டவரை குறித்து இந்த யோவான் ஸ்நானனை போல பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்புகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் எலியாவின் ஆவியின் பலனும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 10,000 கிராமத்துல சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிறத திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 2024 வருஷத்துல ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் சுவிசேஷ வாரமாய் வைத்திருக்கிறோம். 313 தாலுகாக்களையும் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். இது ஆன்லைன்ல பார்க்கிறவங்களா இருக்கலாம், இல்ல இனிமேல் பார்க்க போகிறவா இருக்கலாம். உங்களுக்கு எலியாவின் ஆவியும் பலனும் வேணும்னா
நீங்க இந்த சுவிசேஷ ஊழியத்துல பங்கு பெறுங்க. இல்ல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. அங்கு இருக்கிற கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவர் சொன்னபடி நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்புங்க. ஆண்டவர் உங்களை வெளியாவின் ஆவியும் பலனுள்ளவர்களாய் காட்ட மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா நடப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த யோவான் ஸ்நானன் அவன் வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு 4 குணாதிசயங்களை என்ன செய்ய போறோம், நாள்ல பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்னையும் எலியாவின் ஆவியும் பலனுள்ளவர்களாய் நிரப்பணும்னா அந்த 4 குணாதிசயங்கள் நம்ம இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி வேகமாய் பார்த்து முடிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 3வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 3வது அதிகாரம் 15வது வசனம். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், யோவானை குறித்து, இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில். அந்த நாட்கள்ல வாழ்ந்தவங்களுக்கு ஆபிரகாம் அப்படின்னா அவங்க பெரிய ஆளா செஞ்சாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. மோசே அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஆளா என்ன செஞ்சாங்க நினைச்சாங்க. இந்த யோவான் ஸ்நானகனை பார்த்து அங்க முதல்ல அவங்க ஜனங்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? இவன் ஒரு எலியாவா, இவன் ஒரு தீர்க்கதரிசியா, இல்ல இவன் யாருன்னு சொல்லி தீர்க்கதரிசியா, இல்ல எலியாவா அப்படின்னு சொல்லி, இல்ல ஆபிரகாமா, மோசேயான்னு சொல்லி இவங்க நினைக்காம என்ன நினைக்கிறாங்க? இவன்தான், பக்கத்துல கை பிடிச்சிக்க, இவன்தான் கிறிஸ்தவரா, இவன்தான் கிறிஸ்தவனா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்குதான்னு பார்க்கணும். இந்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது? இவன்தான் கிறிஸ்துவோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை என்ன செய்யுது இருந்திருக்கு. இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்து அவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. சும்மா வேறொரு கிறிஸ்தவனா நீங்க நான் இருந்தாதபடிக்கு இதே போல சாட்சியுள்ளவர்களாய் சாரமேறின உப்பாய் மலை மேலுள்ள பட்டணமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு யோவான் சொல்லுகிறார், யோவான் எல்லாருக்கும் பிரேத்திரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அமைக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அப்புறம் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால் மக்களினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். முதல்ல கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி என்கிற அளவுக்கு அவங்க உயர்த்துறாங்க. யோவான் ஸ்நானனை யார் வரைக்கும் உயர்த்துறாங்க? நீதான் கிறிஸ்துவாங்கிறத உயர்த்துறாங்க. உடனே என்ன செய்றாங்க? தாழ்த்துறாங்க. அவர் ஆரம்பிச்ச வாராவது கூட நான் தகுதியில்லாத ஆளப்பா அப்படின்னு என்ன செய்யறான்? தாழ்த்துகிறார். நல்ல கவனிங்க. அதனாலதான் தன்னை தாழ்த்துகிற எவனும் ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவனில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் உலகத்துல இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவன் சொன்னான், நான் சிறுகவும் அவர் பெருகனையா. நான் சிறுகணும், நான் கிறிஸ்து அல்ல, நான் ஒரு பாதரட்சி மாறாவுக்கு கூட நான் தகுதி இல்லாதவன், நான் ஒரு ஆப்ஷன் ஒரு தண்ணியில ஞானஸ்நானம் கொடுக்கிறவன். அவர் எப்படிப்பட்டவர்? ஆவியினாலும் ஞானஸ்நானத்தை கொடுக்க போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த யோவான் ஸ்நானனை போல இவன் தான் கிறிஸ்துவாங்கிற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சணும்? வாழ்ந்து காட்டுங்க. அல்லேலூயா. அப்படி நம்மளா எல்லாரும் உயர்த்துகிற நேரத்துல ஆண்டவரை உயர்த்தி நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். சிலுவைக்கு பின்பாக நீங்க என்ன செய்யணும்? நம்மளை மறைத்துக் கொள்ளணும். உன்னதமானவரோட மறைவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. வேறனுடைய கண்ணிக்கு என்ன செய்யலாம்? தப்பலாம். உன்னதமானவர்கள் மறைவுல இல்லாம நான் தான் அப்படின்ட்டா வேடம் போட்டு தள்ளிடுவான். நல்லா கவனிங்க. நம்ம தென்காசி பகுதியில பெரிய கர்த்தருடைய வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஊழியர், அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புத அடையாளத்தை போல கண்கள் காண நம்முடைய சந்ததியில நடந்த நிறைய அற்புதங்கள் உண்டு. கண்ணால பார்த்தவர்கள் உண்டு.
அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு நாள் சொல்லிட்டாரு, நான் தான் கிறிஸ்துன்ட்டார். ஆண்டவர் பீச போயிட்டார். நல்லா கவனிங்க, அது வரைக்கும் அவர் செய்த அற்புத அடையாளங்கள்லாம் இன்னும் கடங்காது. அவர் அங்க வீட்டுல இருந்து கிளம்பினாலே அவர் கூட்டம் நடத்துற இடத்துல பிசாசு அலக்கழிக்கலாம். அவன் வந்துட்டான், வரப்போறான்னு என்ன செய்வான், அலறுமா. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமையா எனக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். நான் தான் கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அவருடைய ஊழியத்துடைய மகிமை வல்லமை எல்லாம் என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. நல்லா கவனிங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஊழியத்தை செய்கிற நீங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், உண்மைதான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உண்மைதான். நம்ம ஜெபிக்கும் போது நோய் சுகமாகும், கண்கள் முன்பாக உடனே நடக்கும், பிசாசு அலக்கழித்துக் கொண்டு ஓடும். ஆனா நீங்க என்ன செய்யணும், நான் அல்ல, என்ன சொல்லணும், நான் அல்ல, கிறிஸ்துவேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த யோவான் சாமிடத்துல காணப்பட்ட இந்த குணாதிசயம் நமக்குள்ள காணப்படும்னா எலியாவின் ஆவியும் பலனையும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். கிறிஸ்துவோ என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்ந்தாரே, என்ன அப்படி மாற்றுங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க இவனை கேட்கிறாங்க, ஏன் நீ எலியாவா? இல்லப்பா. நீ தீர்க்கதரிசியா? இல்ல. ஏன்னா வேதத்துல சொல்லுவ வரப்போகிற எலியா என்று சொல்லி அடையாளம் காட்டப்பட்டவன் இந்த யோவான் ஸ்நானகன். எலியாவின் ஆவியின் பலத்தை பெற்றவன் இந்த யோவான் ஸ்நானகன். ஆனா அவன்கிட்ட பார்த்து கேட்கும் போது நான் இல்லப்பான்னு சொல்லி தன்னை மறைத்துக் கொண்டான். தீர்க்கதரிசியான்னு கேட்காங்க, இல்லப்பான்ட்டான். நல்லா கவனிங்க, அவன் சொல்றான், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின் ஒருவர் வரப்போகிறான்னு சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தவன் யாரு? யோவான் ஸ்நானகன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தது யாரு? யோவான் ஸ்நானகன். அவனை பார்த்து கேட்காங்க, ஏய் நீ தீர்க்கதரிசியா? அவன் சொல்றான், இல்லப்பா நான் தீர்க்கதரிசினா கிடையாது அப்படிங்கிறான். இல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்மள ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு பேருக்கு பின்னாடி ஒரு பிராக்கெட் ஒன்று வந்துருது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இல்ல அப்போஸ்தலர், இல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், போட்டுக்கிறோம். ஊழியக்காரன் என்ன அர்த்தம்? வேலைக்காரன். யாராவது நோட்டீஸ்ல வேலைக்காரன் அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை, போடுறது இல்லை. போதகர்னா ஆசிரியர்னு அர்த்தம். யாரும் ஆசிரியர் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் கெத்தாருக்கு என்ன செய்யணும், நான் போதர் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்றோம். மெய்ப்பர் ஊழியம் எல்லாரும் என்ன செய்யறோம், செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் மெய்ப்பனா இருக்கிறேன், சபைக்கு மெய்ப்பனா இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க கம்மி. நான் சபைக்கு எல்லாரும் அந்த சொல்றதுலே ஒரு என்ன செய்யறோம், ஒரு உயர்வாக என்ன செய்யறோம் நினைக்கிறோம். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் அவ்வளவு சொல்றது தகுதி உள்ளவன், எலியான்னு சொல்ல தகுதி உள்ளவன், தீர்க்கதரிசின்னு சொல்ல தகுதி உள்ளவன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன் என்று தன்னை என்ன செஞ்சான், தாழ்த்தினான். நீங்கள் நான் எலியாவின் ஆவியும் பலனுள்ளவனாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணுமா? இந்த யோவான் ஸ்நானத்துல காணப்பட்ட அந்த தாழ்மை, அவருக்கு பின்பாக தங்களை மறைத்துக் கொள்கிற அந்த தாழ்மை, நான் இல்லப்பா எல்லாம் அவர்தான் சொல்லுகிற அந்த தாழ்மை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் ஊழியத்துல என்னையும் உங்களையும் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு அப்புறம் கூட கடவுள் எழுதியிருக்காங்க, இன்ஸ்பெக்டர், டீச்சர், கலெக்டர், கமிஷனர் என்ன செய்றாங்க, எழுதியிருக்காங்க. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் ஓடி முடித்த ஒரு வில்லியம் கேர் எழுதி வைத்திருக்கிறார், நான் ஒரு புழு அப்படின்னு ஒரு கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நானும் நம்மளை உயர்த்தக்கூடாதுங்க, தாழ்வு நமக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவர்? தைரியமானவர். எப்படிப்பட்டவர்? தைரியமானவர். இந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் இவங்களெல்லாம் ஆண்டவருடைய வெண்மையான வார்த்தைகளை என்ன செய்யல, அவங்க என்ன செய்யல, மாற்ற முடியல. அவங்கள ஆண்டவரை பார்த்தே நிறைய கேள்வி குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஆனா இந்த யோவான் ஸ்நானகத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படி வரவில்லை, தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொடும்படி வந்தாங்க. அல்லேலூயா. நாங்க ஞானஸ்நானம் எடுக்க என்ன செய்யணும், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி விரியும் பாம்பு கூட்டிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, கடிந்து கொள்ளுகிறார். தைரியமா என்ன செய்யறாரு, ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யறாரு, பிரசங்கிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா என்ன செய்யணும்,
பிரசங்கிக்கிறவர்களா இருந்தாலும் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாத செய்தியே நிறைய பேர் என்ன செய்வாங்க, சொல்லிக் கொண்டிருப்பாங்க. உண்மைதான், ஆண்டவர் ஆசீர்வதிப்பது உண்மைதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். இன்னைக்கு கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரன் என்ன செஞ்சிட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க. நீங்கள் நானும் கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரியாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் யோவான் ஸ்நானகன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் யோவான் ஸ்நானகன். வழியை ஆயத்தம் பண்ணவர் வந்தது மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு வழி விடுகிறவர் இந்த யோவான் ஸ்நானகன். அப்போ ஆண்டவரை அறிவு கொடுத்து வச்சது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டின்னு அறிவு கொடுத்து வச்சது யாரு, இந்த யோவான் ஸ்நானகன். இந்த அறிவிப்பை கேட்டுதான் அந்திரேயாவும் இன்னொரு சீசர் ஆண்டவர் பின்னாடி என்ன செஞ்சாங்க, போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சீசர் கூட்டமே ஆண்டவர் பின்னாடி என்ன செய்றாங்க, போறாங்க. முதல் சீசர் கூட்டமே ஆண்டவர் பின்னாடி சேர்வதற்கு யார் தான் காரணம், இந்த யோவான் ஸ்நானகன் தான் காரணம். இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் வளர்த்து விட்ட ஊழியக்காரன்பா, நான் வளர்த்து விட்டு அந்த மியூசிக் போடுறோம்ப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க. அவன் பெரிய ஆளா வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, நான் தான் அவனை எல்லாம் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆண்டவரை அடையாளம் காட்டி கொடுத்த இந்த யோவான் ஸ்நானகத்துல சீசன் வராங்க. என்னையா நீர் உங்க பின்னாடி கூட்டம் இல்ல, நீங்க அறிவு கொடுத்து வச்ச முன்னாடி நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க, கூட்டமா போயிட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொல்லும் போது அப்பவும் அவர் சொல்லுகிறாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்படுகிற விசுவாசி இருப்பார். ஆனா அவருக்கு அப்புறம் அந்த சபையில் நடத்துறது யாரா இருப்பார், அவங்க பிள்ளைகள் உறவுகள் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவங்க என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு பின்னாடி யாரும் வைப்பாங்க, நான் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அடுத்த வருகிறவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு வழி விடுகிறவர்களாய் அல்ல, வழி மறிக்கிறவர்களாய் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் வழி மறிக்கிறவர்களாய் அல்ல, வழி விடுகிறவர்களாக யோவான் ஸ்நானகன் போல மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா ஆண்டவருடைய சன்னிதானத்துல. ஒரு அற்புதம் கூட இந்த யோவான் ஸ்நானகன் செய்யலைங்க. குருடர்கள் பார்க்கல, செவிடர்கள் கேட்கல, முடவர்கள் நடக்கல, மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பல. ஒரு அற்புதம் கூட யோவான் ஸ்நானகன் செய்ததாக அங்கு இல்லைங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்க போறோம், ஆண்டவரே என்ன ஒரு யோவான் ஸ்நானகனை போல மாற்றுங்கப்பான்னு கேட்க போகிறோம். ஏன்னா அந்த உலகத்துல நடக்கிற எல்லா அற்புதமும் வெளியரங்கமானது. வெளியரங்கமான அற்புதத்தை செய்வதற்கு நீங்க அநேக ஊழியர்கள் விரும்புகிறோம். ஆனா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்ன போது இவன் நிமித்தம், யோவான் ஸ்நானகன் நிமித்தம் எச்சரிப்பை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி ஞான ஸ்நானம் எடுத்து பரலோக சந்தோஷம் அடைகிற ஒரு பெரிய ஊழியக்காரனாய் யோவான் ஸ்நானகன் சாதிச்சாங்க. இன்னைக்கு நாம ஆண்டவரை கேட்க போகிறோம். குருடன் பார்வை அடைஞ்சா பரலோக சந்தோஷம் அடையாது, முடவன் எந்திரிச்சு நடந்தா பரலோக சந்தோஷம் அடையாது, மரித்தவன் உயிரோடு கூட எழுப்பினாலும் பரலோக சந்தோஷம் அடையாது. ஆனா ஒரு பாவத்துல மரித்தவன் பாவத்துக்கு செத்து நீதிமானாய் நீதி உள்ளவளாய் மறுபடியும் எப்பொழுது பிறக்கிறார்களோ அப்பொழுது பரலோகத்துல சந்தோஷம் சொல்லப்படல, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியத்தை நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்திருக்கும். நீங்க ஆண்டவரை கேட்க போகிற, ஆண்டவரே என் நிமித்தம் தகப்பனே நானே அநேக நாட்கள் ஜெபித்து இருப்போம். ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே குருடன் பார்க்கணும், பிசாசு ஓரமா ஜெபித்து இருக்கிறேன். ஆனா ஆண்டவரே இன்னொரு அடையாளம், உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிற அந்த அடையாளம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிற அந்த அடையாளம், ஏசப்பா என் ஊழியத்துல இனி வரும் நாட்களை நடக்கட்டும். ஆண்டவரே என்னை ஒரு யோவான் ஸ்நானகனை மாற்றும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரசங்கிக்கிற ஊழியக்காரியாய் என்னை மாற்றும் என்று சொல்லி
யாரெல்லாம் இந்த நாள்ல கேட்கிறோமோ வலதுக்கு அங்கிருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவாமி எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எளியாவின் ஆவியும் பலனுள்ளவனாய் என்னை மாற்றுங்க. கீழ்ப்படியாதவர்களே இயேசுவாமி நியாயத்திற்கு திருப்புகிறவனாய் தகப்பனே என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறப்பா. கிறிஸ்துவான ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டின யோவான் ஸ்நானகர், ஏசப்பா நான் அப்படின்னு வாழலையப்பா, என்ன பார்த்து ஒருத்தர் கூட நீங்க கிறிஸ்துவ போல இருக்கிறீங்கன்னு கூட சொல்லலையே ஏசப்பா. இனி வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய ஊழியக்காரின்னு சொல்லுகிற என் வாழ்க்கையில கிறிஸ்துவை போல வாழ, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறவன் சொல்லுகிறவர்கள். அவர் பாதரட்சி அறுக்க கூட நான் பார்த்தேன் அல்ல. நான் கிறிஸ்து அல்ல, நான் எலியா அல்ல, நான் தீர்க்கதரிசி அல்ல, சமனாந்தரத்துல சத்தம் போடுற ஒரு சாதாரண ஆளப்பா அப்படின்னு தன்னை தாழ்த்துகிற யோவான் ஸ்நானகரை போல ஆண்டவரே எனக்கு தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்கப்பான்னு சொல்லுகிறவர்கள். ஏரோதே தவறு செய்தார், தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த அந்த யோவான் ஸ்நானகரை போல ஆண்டவரே உம்மை போல இந்த யோவான் ஸ்நானகரை போல தைரியமாய் பிரசங்கக்கூடிய கிருபைகளை எனக்கு நீ வரும் நாட்கள்ல தாங்கப்பான்னு சொல்லுகிறவர்கள். ஆண்டவரே நான் வழி மறிக்கிறவனாய் அல்ல, வளர்கிற ஊழியர்களுக்கு தடையாய் அல்ல ஏசப்பா, அவர்களுக்கு வழி விடுகிறவனாய் தகப்பனே என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லுகிறவர்கள். ஆண்டவரே உங்களுடைய முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானகரை போல உங்களுடைய இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லுகிறவர்கள். வலதுக்கு அன்றைக்கு உயர்த்தி அப்பாட்ட காமிக்கலாம். அப்பா என்ன மாற்றுங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லப்பா, என்ன மாற்றுங்க. இந்த நாள்ல நீர் கற்றுக் கொடுத்த இந்த தேவ மனிதரை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, தாழ்த்துகிறேன்னு சொல்லுகிறவர்கள். அதோட ஒப்பு கொடுக்கலாம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சுவாமி அந்த கையை உயர்த்தி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. யோவான் ஸ்நானகரை போல தகப்பனே தங்களை தாழ்த்துகிறவர்களாய், தகப்பனே நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்லி உமக்கு பின்பாக சிலுவைக்கு பின்பாக இரத்த கோட்டைக்குள்ளாக தங்களை மறைத்துக் கொள்கிறவர்களாய், தகப்பனே தைரியமாய் திருவசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், தகப்பனே அநேகருக்கு வழிவிடுகிறவர்களாய், வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் ஏசப்பா இன்னைக்கு மாத்திரம் அல்ல, நாங்கள் பாடம் படித்தபடி எங்கள் ஜீவனுள்ள மட்டும் தகப்பன் நாங்கள் வாழ்ந்து சாதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு கருத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. எலியாவின் ஆவியும் பலனுள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் மாற்றுங்க. எங்கள் வீரமும் குடும்பத்தில் இருக்கிறவர்களை கத்தர் மாற்றுங்க. எங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களை கத்தர் மாற்றுங்க. எங்களுக்காய் கொடுக்கிறவர்களை கத்தர் அப்படி மாற்றுங்க. ஆண்டவரே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.